அன்புகளே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டி கைச்சாத்திட்டுள்ள நிலையில் அமைதியான ஒப்பந்தம் சில பேச்சுவார்த்தைகளில் முரண்பாடு இருந்தாலும் அது தானாகவே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானை அண்டியுள்ள அண்டை நாடுகளின் வான்வெளிக்குள் அத்துமீறும் இஸ்ரேலிய விமானங்களை சுட்டுப்படுத்துவோம் என்று ஈரான் வெள்ளிக்கிழமை ஒரு நள்ளிரவு செய்தி வந்திருக்கின்றது. ஈரானின் எச்சரிக்கை செய்தியாகவும் அது பார்க்கப்படுகின்றது. அண்டை நாடுகளின் மீது இஸ்ரேலின் ராணுவ விமானங்கள் பறப்பதை அமெரிக்கா நிறுத்தாவிட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. வாஷிங்டனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அண்டை நாடுகளின் மீது இஸ்ரேலிய விமானங்கள், குறிப்பாக போர் விமானங்கள் பறப்பதை அமெரிக்கா கட்டுப்படுத்தாவிட்டால் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. அண்டை நாடுகள் வழியாக தனது வான்வெளியை நெருங்கும் இஸ்ரேலிய ராணுவ விமானங்களுக்கு எதிராக ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. இத்தகைய நடவடிக்கைகளை ஒரு ஆபத்தான செயல் என்று அறிவித்ததோடு உணரப்படும் எந்த ஒரு விரோத அச்சுறுத்தல்களுக்கும் பதிலடி கொடுப்பதற்கான தெஹ்ரானின் மறக்க முடியாத உரிமையும் அது வலியுறுத்தியது. இஸ்லாமிய குடியரசின் முதன்மையான கூட்டு ராணுவ கட்டளை மையமான கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை இன்று வெளியிட்டுள்ளது. அதில் சியோனிச ஆட்சியின் பயங்கரவாத ராணுவம் என்று அது குறிப்பிட்ட இஸ்ரேலிய ராணுவ விமானங்கள் சில பிராந்திய நாடுகளின் வான்வெளிக்குள் ஈரானிய எல்லைகளை நோக்கி நகர்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதற்ற அதிகரிப்பாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. சியோனிச ஆட்சியின் பயங்கரவாத ராணுவத்தின் ராணுவ விமானங்கள் சில அண்டை நாடுகளின் வான்வெளியில் ஈரானை நோக்கி நகர்வதையும் அங்கு இருப்பதையும் நாங்கள் ஒரு ஆபத்தான செயலாகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அச்சுறுத்தலாகவும் கருதுகிறோம் என்றும் அந்த அறிக்கை மூலம் ஈரான் தெரிவித்துள்ளது. ராணுவ தலைமையகம் வாஷிங்டனை நேரடியாக விழித்து தனது சொல்லாடலை மேலும் கடுமையாக்கி இருக்கிறது. அமெரிக்கா தனது நெருங்கிய கூட்டாளியை கட்டுப்படுத்த தவறினால் ஈரான் தயக்கமின்றி நிலைமையை தன் கையில் எடுத்துக் கொள்ளும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. சியோனிச ஆட்சியை அமெரிக்காவால் கட்டுப்படுத்தவும் அடக்கவும் முடியாவிட்டால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு தனக்கு எதிரான எந்த அச்சுறுத்தலையும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் இந்த அபாயகரமான நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுப்பதை தனது உரிமையாக கருதுகிறது என்றும் நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று தலைமையகம் எச்சரித்திருக்கிறது. தனது தேசிய வான்வெளியின் புனிதம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பொறுத்தவரை தெஹ்ரானின் பொறுமை எல்லையற்றது அல்ல என்பதையும் அது அடிகோடிட்டு காட்டியது. இஸ்ரேலிய விமானங்கள் பறப்பதற்கு எந்த அண்டை நாடுகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை அந்த அறிக்கை குறிப்பிடவில்லை என்றாலும் இது போன்ற ராணுவ நகர்வுகளுக்கு வழிவகுப்பது கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கூர்மையான செய்தியை இந்த எச்சரிக்கை பிராந்திய நாடுகளுக்கு வழங்குகிறது. பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. இப்பிராந்தியத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் சாகச செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவே முழு பொறுப்பு என்றும் தெஹ்ரான் சமிக்ஞை அளித்துள்ளது. விமான நிறுவனங்கள் ஈரான் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்றை இன்று விடுத்துள்ளது. இதே செய்திக்கு பிந்தியாக விமான நிறுவனங்கள் மற்றும் ஈரான், ஈராக் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளின் வான்பரப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் பிராந்தியத்தின் பதற்ற பகுதிகளில் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய முகமை தெரிவித்துள்ளது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான கட்டமைப்பு ஒப்பந்தம் இருந்த போதிலும் விமான நிறுவனங்கள் ஈரான், ஈராக் மற்றும் லெபனான் மீதான வான்வெளியை தொடர்ந்து தவிர்க்க வேண்டும் என்றும் மற்றும் பிராந்தியம் முழுவதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், ஏனெனில் மீறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமான பாதுகாப்பு அமைப்பான ஈஷா கூறுகிறது. பிராந்தியத்திற்கான தனது மோதல் மண்டல ஆலோசனையை ஜூலை 1 வரை அது நீட்டிப்பதாக ஈசா கூறுகிறது. குறிப்பாக ஹாமுஸ் நீரிணை மற்றும் அதன் அருகில் உள்ள வான்வெளிகளில் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தின் குறுகிய கால மீறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான கட்டமைப்பு, இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம், லெபனானின் வான்வெளியை பாதிக்கும் இராணுவ நடவடிக்கைகளுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது என்றும் அந்த அமைப்பு சுட்டி காட்டுகிறது. பஹ்ரைன்,
குவைத், இஸ்ரேல், ஜோர்டான், கட்டார், ஒமான், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் வான்வெளிக்குள் இயங்கும் போது அல்லது பறக்கும் போது அனைத்து விமானங்களும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் ஏற்படக்கூடிய அபாயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ஈஷா தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் அண்டை நாடுகளிலிருந்து தனது வான்வெளிக்குள் அத்துமுறுகின்ற இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என்ற செய்தி வளைகுடா முழுவதும் ஒரு பேரிடியை ஏற்படுத்தியதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. அண்டை நாடுகளின் வான்வெளியில் இஸ்ரேலிய ராணுவ விமானங்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் ஈரானுக்கு எதிரான ஆபத்தான செயல் மற்றும் அச்சுறுத்தலாக கருதப்படுவதாக ஈரானின் மத்திய செய்தி தலைமையகம் இன்று வெள்ளிக்கிழமை கொடுத்த செய்தியின் பிரகாரமே இந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா தவறும் பட்சத்தில் தனக்கு எதிராக எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஈரான் சகித்துக் கொள்ளாது என்றும் அது நிச்சயமாக வான்வெளிக்குள் சுட்டு வீழ்த்தப்படும் என்றும் ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இத்தகைய ஆபத்தான செயல்களுக்கு தக்க உரிய பதிலடியை கொடுக்கும் உரிமை தங்களுக்கு உண்டு என்றும் ஈரான் திட்டவட்டமாகவும் தெரிவித்திருக்கின்றது. வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி முயற்சிகள் மற்றும் அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் சூழலில் இஸ்ரேலிய விமானங்களின் இந்த நடமாட்டம் பிராந்தியத்தில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஈரான் மிகப்பெரிய கவலையை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மத்திய கிழக்கு வான்வெளியில் நிலவும் பதட்டம் காரணமாக ஈரானின் அண்டை வான்வெளிகளில் விமானங்கள் பறப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வான் பாதுகாப்பு நிறுவனம் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருக்கின்றது. இந்த எச்சரிக்கை இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான சிக்கலான போர் சூழலில் ஒரு முக்கிய டிப்ளமேட்டிக் மற்றும் இராணுவ ரீதிய நகர்வாகவும் பார்க்கப்படுகிறது. இதேவேளை இரகசியமான முறையில் அபுதாபி, துபாய், அதாவது பொதுவாக அமீரகம் தனது வான்வெளியில் இஸ்ரேலிய ராணுவ விமானங்கள் பறக்க கூடாது என்று ஒரு செய்தியும் வெளியிட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பும் தெரிவிக்கின்றது. ஆனாலும் அது ஒரு ஊர்ஜியப்படுத்த தகவலா என்றும் தெரியவில்லை. இரகசியமான முறையில் அமீரகம் தனக்கு தேவையான ராணுவ உபகரணங்களை இஸ்ரேலில் இறக்கி இருப்பதாகவும் மற்றொரு செய்தி. ஆக ஈரானுக்கு எதிராக வளைகுடாவில் அமீரக மிக கடுமையான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அமீரக எல்லைக்குள் ஈரான் போர்டர்களில் ஈரானிய எல்லைகளில் ஏதாவது இஸ்ரேலிய விமானங்கள் பறக்குமானால் நிச்சயமாக சுட்டு வீழ்த்தப்படும். இந்த எச்சரிக்கைக்குள் இஸ்ரேல் எந்த அளவு நடந்து கொள்ளும் என்பதும் தெரியவில்லை. ஆனால் தேவை ஏற்படுகின்ற போது அமீரகத்துக்குள் இஸ்ரேலிய போர் விமானங்கள் புகுந்து செல்ல வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் அது நிச்சயமாக ஈரான் கண்டு கொண்டால் சுட்டு வீழ்த்தப்படும் என்ற செய்தியும் இருக்கின்றது. அமீர்களே, மற்றொரு செய்தி சந்திப்பு நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.